பெஞ்சல் புயல் பாதிப்பை பார்வையிடுவதற்காக இன்று மத்திய குழு வருகை தரவுள்ளது. உள்துறை இணை செயலாளர் ராகேஷ் குப்தா தலைமையிலான குழு நாளை முதல் புயல் பாதித்த மாவட்டங்களை பார்வையிட திட்டமிட்டிருப்பதாகவும் அதனால் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு இன்று மாலை சென்னை வருகை தருவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் செலினா. வணக்கம் செலினா, இது குறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. தமிழகத்தில் கடந்த 30ஆம் தேதி பெஞ்சல் புயலால் பல்வேறு மாவட்டங்கள் பாதிப்புக்குள்ளாகி இருந்தது. இந்த நிலையில் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய மாவட்டங்களை நேரில் வந்து பார்வையிட வேண்டும், அதே போல மத்திய அரசின் சார்பில் நிதி ஒதுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் குறிப்பாக பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக பார்வையிடுவதற்காக மத்திய குழு வருவதற்கான ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. குறிப்பாக வெள்ள பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இன்று மாலை சென்னை வர இருப்பதாகவும் நாளை காலை முதல் வெள்ள பாதிப்புகளை பார்வையிட இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான குழு நாளை முதல் புயல் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களை பார்வையிட இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் விழுப்புரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள், அதே போல புதுவை ஆகிய பகுதிகளை பொறுத்தவரையிலும் பல்வேறு பாதிப்புகளுக்குள்ளாகி இருந்தது. புயல் பாதிப்பு காரணமாக வீடுகள் இடிந்திருந்தது. அதே போல அங்கங்கே மழைநீர் தேங்கியிருந்த நிலையில் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களின் வாழ்வாதாரம் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக மத்திய அரசுக்கு 2000 கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்று ஏற்கனவே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருந்தார். அதே போல பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு தமிழக அரசின் சார்பில் 2000 ரூபாய் நிவாரண நிதி என்பது வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இதன் காரணமாக மத்திய குழு என்பது சென்னை வர இருக்கிறது. சென்னை வந்த பிறகு இங்கிருந்து முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் என்பது நாளை மாலை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக தொடர்ச்சியாக வெள்ள பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களுக்கு நேரடியாக சென்று அங்கிருக்கக்கூடிய சேத மதிப்பீடுகள், பொருள் இழப்புகள், அதே போல கால்நடை உள்ளிட்ட இழப்புகள் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு அதற்கு பிறகு மீண்டும் மத்திய அரசிடம் சென்று இந்த பாதிப்புகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் அதற்கு பிறகாக நிவாரண நிதி வழங்குவது தொடர்பாக விரிவாக விவரங்களை தெரிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி செலினா.